எங்கும் பார்க்க முடிவது வறட்சியின் காட்சிகள், எங்கும் கேட்க முடிவது சாகுபடியை தொலைத்த விவசாயிகளின் வேதனை குரல்கள். ஈரப்பசையே இல்லாத நிலங்கள் மனதை வருத்துகின்றன. வறட்சியை சமாளிக்க ஏறக்குறைய 39,000 கோடி ரூபாய் நிவாரண உதவியை மத்திய அரசிடம் கேட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இந்நிலையில் தமிழகத்தின் வறட்சி நிலை குறித்து மத்திய குழுவினர் பல்வேறு இடங்களிலும் இன்றும் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வு குறித்த விவரங்களை பார்க்கலாம். தமிழகத்தில் மத்திய குழு 4 குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்து வருகிறது. தஞ்சை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நாகை, வேதாரண்யம், கரூர், நாமக்கல், திருப்பத்தூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது வறட்சியால் பாதிக்கப்பட்டு வளர்ச்சி குன்றிய பயிர்களை எடுத்து காட்டியும் புகைப்பட தொகுப்பாகவும் விவசாயிகள் விளக்கினர். நிவாரணம் வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். சுத்தமாகவே போயிட்டு எதுவுமே கிடையாது. இங்கே பெருகாவளம் கிராமத்தில் எதுவுமே கிடையாது, எல்லாமே போயிட்டு. அதனால் இதை எங்களுக்கு நிவாரணம், முழு நிவாரணம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணி அரசு கொடுக்கணும். பயிரில் என்ன இருக்குனாக்கா இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஆயிருக்கு. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி குழு வந்தபோது தான் முளை விட்டு வந்தது, முதல் கழிவு வரபோது. அன்றைக்கி 10ஆம் தேதியிலே பார்த்தீங்கன்னாக்கா 40 நாள் பயிர் மாதிரி தான் இருக்கே தவிர இது 90 நாள் 100 நாள் பயிராக தெரியல. இதை காட்டணும். இதை காட்டுற என்ன காட்டுவோம், இதில் தண்டு உருண்டு படுத்து பயிர் வெள்ளை 2.5 லட்சம் ஏக்கர் நேரடி தெளிப்பில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கருக்கு மேலே பயிர் தத்தளிக்கிறது. பாதி காஞ்சி படுத்து, பாதி பகுதி மாடு பேய விட்டாங்க. இதுக்கு எங்களுக்கு சுத்தமாக இழப்பீடு கொடுத்து தான் ஆகணுங்கிறத போட்டிருக்காங்க. ஆய்வு நடத்தும் மத்திய குழு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். வட்டிக்கு வாங்கி போட்டு இந்த செஞ்சுருக்கோம். ஒன்றுமே இல்லாமல் இந்த வருஷம் விவசாயம் போய்த்து நாங்கள் வட்டி கடன் வாங்கி தான் போட்டு எல்லாம் செஞ்சோம். இப்போ எங்களுக்கு கவர்மெண்ட்டாக பார்த்து எங்களுக்கு மத்திய குழு வந்திருக்கு, பார்த்து ஒரு நல்ல வழியை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். தென்மேற்கு பருவ காலத்தை நாங்கள் இழந்தோம். வடகிழக்கு பருவ காலமும் பொய்த்து விட்டது. நிலத்தடி நீரும் அதர பாதாளத்திற்கு போய்விட்டது. இப்படினாலே இந்த செய்திட்டு இந்த விவசாய பயிர்கள் பூராக அப்படியே கருகி விளைச்சல் இல்லாமல் போய்விட்டது. நாங்கள் செய்த முதலை மட்டும் இல்லை, செய்த முதலீட்டம் இல்லை, வருவாய் மட்டும், எங்களுடைய வருவாய் மட்டும் இல்லை, செய்த முதலையும் இழந்து கடனாளியாக பரிது வைக்கிறோம். எங்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. அதனால் மத்திய குழு மத்திய அரசிற்கு தெரிவித்து உரிய நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். கடன் வாங்கி பயிரிட்டு பாசனத்திற்கு போதிய நீர் இல்லாமல் தற்போது வேதனையை அறுவடை செய்துள்ள விவசாயிகளுக்கு இந்த நிவாரண உதவி ஆறுதலையாவது தருமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். உயிரிழந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களுக்கு உரிய நிவாரணத்தையும் வழங்க வேண்டும். இதனை வழங்கினால்தான் அடுத்த ஆண்டு எங்களால் விவசாயத்தை செய்ய முடியும் எனவும் விவசாயிகளிடம் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துக்குமாருடன் ராஜசேகர்.